ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11, 10:45, 11 ஆயிடுச்சு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ தான் முடிஞ்சது. காலையில் துணியெல்லாம் துவச்சிட்டு ட்ரம்மை கழுவிட்டு வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவோட பெட்டு பார்த்திங்கன்னா எடுத்து தூங்க வைக்கலான்னு எடுத்தேன். சரி பெட்லேயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவள் பெட்டு வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் மடித்து வச்சுட்டு அவளுக்கு பால் பவுட்ரு கலக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு வச்சுருந்தேன். அதை ஆறட்டுன்ட்டு அதுக்கப்புறம் அதை மூடி எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தான் டீயே போட்டேன். 11 மணிக்கு தான் டீயே குடிக்கிற காலையிலேருந்து. அவ்வளோ வேலை. எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னை காணாலும் யாருமே கமெண்டில் கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? கேட்கணும்ல, என்னாச்சுக்கா, ஏன் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்க 2 நாள் ஆளை காணுமேனு கேட்கவே இல்லை. அப்புறம் டீ போட்டு வச்சுட்டு தான் ப்ரஷ்ஷே பண்ண போனேன். பார்த்திங்கன்னா ஆடை ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்தால். ஆடையாக இருந்தால் பிடிக்காது. அப்புறம் என்னோடய இதுதான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். நான் இல்லாமல் அது இருந்துடும், ஆனால் நான் இருக்க விட மாட்டேன். பாப்பா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலையிலே குளிக்க வச்சு பவுடர்லாம் அடிச்சு விட்டு படுக்க வச்சுட்டு பால் எடுத்துருச்சு. இப்போ தான் எந்திரிச்சிச்சு. நல்ல வேலை துணியெல்லாம் அலசி எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சாங்க மேடம். ஏன் இன்றைக்கி வீட்டு வேலையெல்லாம் ஒரு இதாக முடிச்சிட்டேன்னா 2 நாளாக துணி துவைக்கல. என்னோடய சிஸ்டரும் மாமாவும் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து கவனிச்சுட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு அதனால துணி துவைக்க முடியலை, போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இப்போ தான் எல்லாத்தையும் துவைச்சேன். ஏன்னா தண்ணி வந்துடும். நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். வாரத்தில் ஒன்ஸ் தான் நல்ல தண்ணி வரும். அப்போ வரையிலே ட்ரம்மு எல்லாத்துலேயும் நல்ல தண்ணி எல்லாத்துலேயும் விளக்கி பிடிச்சி வைக்கணும் இல்லைங்களா? அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த குண்டான விளக்க சோம்பேறியாக இருக்குன்னு போட்டு வச்சுட்டேன். சாம்பாரும் வச்ச குண்டா போட்டு வச்சுட்டு அப்புறம் விளக்கிக்கலான்னு விட்டுட்டு கதவை பாப்பாவுக்கு பால் பவுட்ரு கலக்கி வச்சிடலாம். பாப்பா எந்திரிச்சிட்டா. அழுகுறதுக்கு முன்னாடி பால் பவுட்ரு கலக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு டப்பா எடுத்துகிட்டு வந்து பால் பவுட்ரை கலக்கி ரெடியாக வச்சுட்டேன். சுடு தண்ணி இல்லைங்களா, சூடாக இருக்கும் போதே பால் பவுட்ரை கலக்கிட்டோம்னா அந்த பால் பவுட்ரு கொஞ்சம் வெந்துடும். டைஜீனாக கொஞ்சம் பாப்பாவுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல கலக்கி வச்சிடுறது. அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கதவெல்லாம் தாப்பா போட்டு வந்து உட்காந்துருவேன். எப்போதுமே கதவுலாம் லாக் பண்ணிடுவேன். அவர் வேலைக்கு போன செகண்டே லாக் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி தான் இவ்வளோ நேரம் ஆச்சு. ஏன்னா பக்கத்தில் பேச்சுலர் பசங்க இருக்காங்க. ஃபேமிலி ஒரு 4-5 குடும்பம்னா பேச்சுலர் 2 ரூம் இருக்காங்க. அதனால் எனக்கு பிடிக்காது. அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அக்கா வீட்டுக்குள்ளே நேற்று பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டானுங்க. போயிட்டு சாரிக்கா அப்படின்ட்டு வரானுங்க. அதனால் பிடிக்காது எனக்கு. அதனால் லாக் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டீ குடிச்சு பார்த்தேன், கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால் சரி மிச்சர் அதில் கொட்டி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கியோட மினி விலாக் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இப்போது இந்த ஷார்ட்ஸை போட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூவாக இந்த டே இன்றைக்கி 4ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடையில 2 days விட்டுட்டேன் இல்லையா, டே 3யோ 4ஓ தெரில. அதை கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இப்படி ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கார் கூட திட்டுவார், என்ன இது பழக்கம் இப்படி சாப்பிட்டுட்ருக்கு அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு இது மாதிரி எத்தனை பேருக்கு இது மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட பெல் ஐகானையும் தட்டிக்கோங்க. எனக்கு சொல்ல தெரியாது. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கன்னு கையெடுத்து கேட்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து இப்போ துணி காய போடுற வேலை இருக்குது. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த வீடியோ நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.